ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ளவுஸ் கட்டிங் தாங்க பார்க்க போகிறோம். தொடர்ந்து நான் 7 நாள் வீடியோஸ் வந்து ப்ளவுஸ்க்காக கட்டிங்கு ப்ளஸ் ஸ்டிச்சிங் போட போகிறேன். கண்டினியூஸாக இந்த 7 வீடியோஸ் பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் ப்ளவுஸை நீங்களே கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கூட எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக ரிப்ளை தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இவங்களோட பாடி லென்த் வந்து 14 இன்ச் வைக்கிறேன். 14 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் எல்லாருக்கும் 13 to 14 வைங்க, எல்லாருக்குமே அதே போதும். 14 இன்ச் வச்சுட்டு நெக்கு வித்து வைக்கிறேன். நெக்கு வித்து வந்து 2.25 வைக்கிறேன். 2.25ங்கிறது 35, 34, 36 இவங்க எல்லாருக்குமே 2.25 வச்சா போதும். ஷோல்டர் வந்து 2.5 இன்ச் வைக்கிறேன். 2.25 நெக்கு, 2.5 இன்ச்சு ஷோல்டர் வச்சு மார்க் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இந்த மாதிரி மார்க் பண்ணிடுங்க. சிம்பிள் ஸ்டெப்ஸ் தாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு பிகினராக இருந்தால் பேப்பர் கட்டிங் போட்டு கூட நீங்கள் வந்து லைனிங் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நெக்கு நான் வைக்கிறேன். நெக்கு எப்படி வைக்கணும் அப்படின்னா ஷோல்டர்லேருந்து நெக்கு வைக்கணும். ஷோல்டர்லேருந்து இப்படி கிராஸ் வைங்க. ஷோல்டரோட சென்டர்லேருந்து இப்படி கிராஸ் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இவங்களோட நெக்கு வந்து 9 இன்ச்சு, 9 இன்ச்சு வைக்கிறேன். 9 இன்ச்சு வச்சுட்டு அந்த 9ல் பாக்ஸ் போட்டுக்குங்க. ஓகேங்களா? நீங்கள் எந்த நெக்கு இருந்தாலும் இந்த பாக்ஸ்குள்ளேயே தான் நீங்கள் ட்ராயிங் பண்ணிக்கணும். இவங்களுக்கு 9.5 இன்ச்சு நெக் வைக்கிறேன். சாரி, அப்புறமா வந்து நான் ஹிப்பு ட்ராயிங் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், க்ளோஸாக இருக்கிற சைடு நம்ம சைடும், ஓப்பனாக இருக்கிற சைடு ஆப்போசிட் சைடும் லைனிங் வச்சுக்கோங்க. இப்போ ஹிப்பு வந்து அவங்களுக்கு 30, அந்த ஹிப்பை வந்து நம்ம 30 வச்சு 4ஆக மடிச்சிக்கலாம். 30க்கு இந்த மாதிரி 4ஆக வச்சு டேப்பை 30ல் வச்சு 4ஆக மடித்து அப்படியே வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதுலேருந்து டேப் அப்படியே 4ஆக மடிச்சிட்டா போதும். அவ்வளோதான், 30 வந்துருச்சுங்களா? அப்புறம் வந்து நம்ம செஸ்ட்டு மார்க் பண்ணலாம். ஆம் ஹோல் ப்ளஸ் செஸ்ட்டு இது 2 மார்க் பண்ணிட்டா முடிஞ்சது. இப்போ வந்து நான் ஒரு 6 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து உங்களுக்கு செஸ்ட்டு மார்க் பண்ணுறேன். ஷோல்டர்லேருந்து 6 இன்ச்சில் ஒரு கோடு போட்டுக்குங்க. அங்கேருந்து 34.5 இவங்க செஸ்ட்டு, 34.5, 35, 36 எல்லாருக்குமே வந்து இதே மெஷர்மெண்ட் தான் வரும் உங்களுக்கு. நெக்குக்கும் ஷோல்டருக்கும் பாருங்கள், 34 இன்ச்சு. 6 இன்ச்சு வச்சு ஷோல்டர்லேருந்து மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து 35க்கு மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஷோல்டர்லேருந்து 13 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இது எதுக்கு 13 இன்ச்சு மார்க் பண்ணுறேன்னா ஆம்ஹோல் அளவு எடுக்கிறதுக்காக தான். நீங்கள் பாடி லென்த்து 14, 13, 13 எவ்வளோ வச்சாலும் ஷோல்டர்லேருந்து 13 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து 8 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி 8 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிட்டிங்கன்னா அதுதான் உங்களோட ஆம்ஹோல் அளவு. தெளிவாக புரிஞ்சுக்குங்க. 8 இன்ச்சு வச்சு 13லேருந்து மார்க் பண்ணி ஆம்ஹோலுக்கு பாக்ஸ் போட்டுக்குங்க. ஓகேங்களா? அதுக்கு மேலே பாடி லென்த் எவ்வளோ இருந்தாலும் அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இப்போது அந்த கர்வு மட்டும் நம்ம 1.25 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் பண்ணலாம். இந்த 1.25 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த மார்க்லேருந்து லைட் பெண்டு நீங்கள் அப்படி எடுத்துருங்க. அவ்வளோதாங்க ஆம்ஹோல். ப்ளவுஸ் ரொம்ப ஈஸி, சிரமமே இல்லை. ஸ்டெப் பை ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். போக போக இவ்வளோ தானா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான். இப்போ வந்து ஆம்ஹோலோட அளவு வந்து நம்ம செஸ்ட்டோட ஹிப்போட சேர்த்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். இவ்வளோ தாங்க. பேக் போட்டிங்கன்னா இதை வச்சு நம்ம ஃப்ரண்ட் எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸி. நெக்கு வந்து இப்போ வரைஞ்சிக்கலாம். நெக்கு வரையும் போது 1/4 இன்ச்சு வந்து மேலே மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நீங்கள் மார்க் பண்ணுங்கள். இந்த மாதிரி பாருங்கள், நெக்குக்கு மட்டும் 1/4 இன்ச்சு உள்ளே வரையணும். எப்போவுமே அதை மைண்டில் வச்சுக்கோங்க. 1/4 இன்ச்சு பிடிச்சி தைக்கிறதுக்காக நம்ம நெக்குக்கு மேலே வரைகிறோம். ஷோல்டருக்கு வெளியில் 1/2 இன்ச்சு, ஆம்ஹோலுக்கும் 1/2 இன்ச்சு வெளியில் விடணும். சைடுக்கு 2 இன்ச்சு விட்டுக்குங்க. அவ்வளோதாங்க.
ஷோல்டருக்கும் ஆம்ஹோலுக்கும் நம்ம 1/2 இன்ச்சு வெளியில் மார்க் பண்ணுறோம். நெக்குக்கு மட்டும் எப்போவுமே உள்ளே மார்க் பண்ணணும். ஏன்னா பிடிச்சி தைச்சா நம்மளோட மெஷர்மெண்ட் எவ்வளோ அது கரெக்டாக நம்மளுக்கு கிடச்சிரும். அவ்வளோதான். நான் எப்போவுமே ஒரிஜினல் வரைஞ்சிட்டு தான் எக்ஸ்ட்ரா வந்து வரைவேன். அந்த எக்ஸ்ட்ரா மார்க் வந்து நீங்கள் முதல்லே சேர்த்து வரைஞ்சிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு மெஷர்மெண்ட் கூட குறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரிஜினல் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா அலவுன்ஸ் கடைசியாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்ஷனாக நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஸ்டிச் மேலேயே நீங்கள் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஒரே ஸ்டெப்பில் உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். அவ்வளோதாங்க, பேக் முடிஞ்சது. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும். பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு பேக் எடுத்துட்டோம். அதை வச்சு நம்ம ஃப்ரண்ட் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஸ்டிச்சிங் வந்து ஒவ்வொன்றா வந்து 6 நாள் போடுறேன். கண்டினியூஸாக நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இது முடிச்சுட்டு என்னோடய வீடியோ பார்த்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதில் சின்ன சின்ன கரெக்ஷன் வந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷனை உங்களுக்கு தர்றேன். ஓகேவா? இந்த மாதிரி நெக்கு எல்லாமே வச்சு ஒரு சும்மா டம்மியாக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் ஃப்ரண்ட் வந்து எப்படி மார்க் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து ஆம்ஹோல் பாயிண்டில் ஒரு மார்க் பண்ணிடுங்க. பேக்லேயும் சும்மா இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். ரொம்ப சிம்பிள் மெத்தடுங்க. பேக் எடுத்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டு ஒன்றுமே இல்லை வேலை. நம்ம வந்து பேக் இப்போ கட் பண்ணியிருக்கிறது அலவுன்ஸோடு சேர்த்து கட் பண்ணியிருக்கோம். அலவுன்ஸோடு தான் நம்ம மார்க்கும் பண்ணியிருக்கோம். இப்போ அலவுன்ஸ் இல்லாமல் நம்ம ஒரு மார்க்கும் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச்சு நம்ம அலவுன்ஸ் விட்டுருக்கோம் இல்லைங்களா, அது உள்ளே வந்து அதை மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கையும் வந்து 1/2 இன்ச்சு அலவுன்ஸோடு நம்ம பண்ணியிருக்கிறதால ஒரிஜினல் மார்க்கும் இதில் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு மெஷர்மெண்ட் மாறவே மாறாது. இப்போது ஃப்ரண்ட் நெக்கு நம்ம வரைஞ்சிக்கலாம். பாருங்கள், ஃப்ரண்ட் நெக் வந்து நான் 7 வைக்கிறேன். 7 எப்போவுமே வந்து ஷோல்டர்லேருந்து சென்டர் வச்சு க்ராஸ் பண்ணி 7 வச்சுக்கோங்க. அந்த ஒரிஜினல் மார்க் நீங்கள் போட்டுடலாம். அதில் போட்டுட்டு இதுக்குள்ளே நம்ம வந்து வி ஷேப் தான் நான் எடுக்கிறேன். பேக் வி எடுத்துருக்கிறதால ஃப்ரண்ட்லேயே நான் வி எடுத்துக்கிறேன். 1/4 இன்ச் அலவுன்ஸ் விட்டு மார்க் பண்ணிவிட்டு அப்புறமா கட் பண்ணிக்கலாம். இப்போ சொல்கிறது தான் இம்பார்ட்டண்டான விஷயம். சென்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ டோட்டலாக வந்து பேக் 14 இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து 1 இன்ச்சு மைனஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல எல்லாருக்குமே கஃபோட அளவு எப்படி எடுக்கிறீங்க அப்படின்னா பேக்கில் இருந்து 1 இன்ச்சு மைனஸ் பண்ணி ஷோல்டர்லேருந்து வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாடி லென்த்து வந்து 13 வைக்கிறேன்னு வைங்களேன், அதுலேருந்து 1 இன்ச்சு மைனஸ் பண்ணி ஷோல்டர்லேருந்து 12 இன்ச்சில் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதுதான் நீங்கள் கஃப்காக வைக்கிற அளவு. ஃப்ரண்ட்டில் பாருங்கள் 4 இன்ச்சு வச்சு அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. சைடில் வந்து 2.5 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து 4 இன்ச்சு. ஓகேங்களா? 4 இன்ச்சு சைடில் வந்து 2.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃப்ரண்ட்டுக்கும் பேக்கும் பண்ண வேண்டிய கரெக்ஷன் இது மட்டும்தான். இப்போது அங்கேருந்து நம்ம ஷேப் அப்படியே வரைஞ்சிக்கலாம். வி மாதிரி ஷேப் எடுத்துகிட்டு லைட்டாக நம்ம பெண்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ மார்க் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், அவ்வளோதாங்க ஃப்ரண்ட்டு. லைட் பெண்டு நம்ம எடுத்துக்கலாம் இங்கே. ஓகேவா? அவ்வளோதான். ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். நான் ஸ்டிச் பண்ணி ஃபுல் வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். நெக் வந்து நம்ம கட் பண்ணி எல்லா பாடி ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம். இப்போது எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நெக்குக்கு மட்டும் நம்ம அலவுன்ஸோடு நம்ம 1/4 இன்ச்சு உள்ளே வச்சு மார்க் பண்ணணும். அப்போ தான் நம்ம தைச்சிட்டா நம்மளோட மெஷர்மெண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். அப்புறம் ஆம்ஹோலுக்கும் ஷோல்டருக்கும் வந்து வெளியில் 1/2 இன்ச்சு மார்க் பண்ணணும். அப்போ தான் நம்ம அதை பிடிச்சி தைச்சிட்டா நம்மளோட அலவுன்ஸ் கரெக்டாக கொடுத்துரும். நிறைய பேர் வந்து அது கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. அவ்வளோதான். இது அலவுன்ஸ் விட்டு நம்ம அப்படியே தைக்கிறதுக்காக 1/2 இன்ச்சு அலவுன்ஸ் விட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். முடிஞ்சதுங்க. அவ்வளோதான். பேக்கு ஃப்ரண்ட்டு முடிஞ்சது. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் எடுக்கலாம். பாருங்கள், அந்த 1 இன்ச்சு டிஃப்ரெண்ட் இருக்கும். அவ்வளோதான்.
கஃப்பில் கரெக்ஷனே வராது நீங்கள் இந்த மெத்தட் வச்சுருந்தீங்கன்னா. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் எடுத்துக்கலாம். ஸ்லீவ் வந்து அன்னிவனாக இருக்கிறதால ஃபஸ்ட்டு நம்ம அந்த அன்னிவனாக இருக்கிறது கிளாத்து வெட்டி எடுத்துடலாம். வெட்டி எடுத்துகிட்டு இதுக்கும் வந்து 1/2 இன்ச்சு அலௌன்ஸ் விட்டு மார்க் பண்ணிக்கோங்க, கை கீழே தைக்கிறதுக்கு, கை ஓப்பனுக்கு. அதுக்கப்புறம் ஸ்லீவ் லென்த்து நம்ம வச்சுக்கலாம். ஸ்லீவ் லென்த்து வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. 8 இன்ச்சு ஸ்லீவ் லென்த் வைக்கிறேன். அப்புறம் 7 இன்ச்லேயும் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு 3/4 கொஞ்சம் லென்த்தியாக கேட்டதால் 2 அலௌன்ஸ் நான் எடுக்கிறேன். ஸ்லீவ் ஓப்பன் வைக்கிறேன். ஸ்லீவ் ஓப்பன் வந்து எவ்வளவோ அதிலேருந்து இவங்களோட ஸ்லீவ் ஓப்பன் வந்து 11. அதிலேருந்து நான் மார்க் பண்ணி டபுளாக மடித்து மார்க் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அவ்வளோதான். இப்போ ஸ்லீவ் எப்படி எடுக்கணும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த நம்ம ஸ்லீவ்லேருந்து எவ்வளோ வேணுமோ அந்த இடத்துல வச்சு ஒரு கோடு போட்டுக்குங்க. அங்கேருந்து 3 இன்ச்சு கீழே வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதை பாக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. பண்ணிவிட்டு இப்போ வந்து ஆம்ஹோல் வந்து நம்ம ஸ்லீவோட ஆம்ஹோல் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னா, பாடிக்கு வச்சுருப்போம் இல்லையா, அதோட ஆம்ஹோல் மெஷர்மெண்ட் தான் சேம் வரும். நீங்கள் இதிலேருந்து லைட் எல்பேண்ட் எடுங்க. இந்த 3 இன்ச் மார்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதிலேருந்து லைட் எல்பேண்ட் மட்டும் எடுங்க. இதுதான் அவங்களோட ஆம்ஹோல் அளவு. இது நம்ம கரெக்டாக தான் எடுத்துருக்கோமான்னு எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, பேக் பாடி எடுத்து நம்ம கரெக்ஷன் பார்த்துக்கலாம். அது இல்லாமல் நம்ம அளவு எடுக்கும்போது ஆம்ஹோல் எடுத்திருப்போம் இல்லையா, அதுவும் வந்து மெஷர்மெண்ட் வச்சு இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், பேக்கில் வந்து அந்த ஷோல்டர்கிட்ட நம்ம அலௌன்ஸ் விட்டுருப்போம் இல்லையா, அதை விட்டுறணும். நம்ம அதை விட்டுட்டு அதுக்கு அப்புறத்துலேருந்து நம்ம கரெக்டாக இப்படி வச்சு இழுக்காமல் வச்சு பாருங்கள், கரெக்டாக அந்த ஜக்காக்கும் அந்த மார்க்குக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி வச்சுருந்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து ஸ்லீவ் பர்ஃபெக்டாக வந்துருச்சுன்னு அர்த்தம். அங்கேருந்து நீங்கள் ஓப்பனுக்கு ஸ்ட்ரைட் ஒரு கோடு போட்டு சேர்த்திடுங்க. அவ்வளோதாங்க. அலௌன்ஸோடு நம்ம 1/2 இன்ச் அலௌன்ஸ் கொடுத்து வெட்டி எடுத்துக்கலாம். சைட்லேயும் வந்து கரெக்டாக 2 இன்ச்சு கிட்ட போதும். எக்ஸ்ட்ரா இருக்கிறத வெட்டி விட்டுருங்க. ஒரு பக்கம் மட்டும் 2ஆக இருக்கும், அதை கட் பண்ணி விட்டுறலாம். ஜாயிண்ட் இருக்கும், அது கட் பண்ணி விட்டுருங்க. மார்க் ஒன்று பண்ணிடுங்க. அப்புறம் வந்து நம்ம ஃப்ரண்ட்டுக்கு லைட்டாக குடச்சி எடுப்போம் இல்லையா, பேக்கில் வந்து ஒவ்வொருத்தருக்கு குடையிற மாதிரி இருக்கும், ஒவ்வொருத்தருக்கு மேக்ஸிமம் குடையாத மாதிரியும் இருக்கும். அது அவங்கவுங்க பாடி பொறுத்து இருக்குது. நீங்கள் பண்ண உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸ்லீவில் வந்து நீங்கள் கண்டிப்பாக குடச்சி எடுக்கணும். அதை நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். சென்டர் மார்க்கும் ஆம்ஹோல் மார்க்கும் ஒரு மார்க் பண்ணிட்டு சென்டர் ஒரு சும்மா மார்க் பண்ணிடுங்க. அந்த சென்டர் மார்க்கில் வந்து ஒரு 3/4 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அந்த அப்படியே ஷேப் கொண்டு வந்து அந்த 3/4 இன்ச்சில் கொண்டு வந்து இப்படி நிறுத்திடுங்க. இந்த குடையிறது வந்து அந்த 3/4 இன்ச்சுக்கிட்ட மட்டும் தான் வரும். எட்ஜுலேயும் அந்த சென்டர்லேயும் வந்து குடையக்கூடாது. இந்த மாதிரி கரெக்டாக வந்துடும். அவ்வளோதான் ஸ்லீவு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பாட்டம் பட்டி வைப்போம் இல்லையா ஃப்ரண்ட்டில், அதை எடுத்துக்கலாம். இது வந்து அப்ராக்சிமேட் மெஷர்மெண்ட் தான். இந்த மெஷர்மெண்ட் எப்படி வைக்கிறேன் அப்படின்னா, நம்மளோட சைடு அடிக்கிறோம் இல்லையா, நம்ம ஃப்ரண்ட் எடுக்கும்போது 2.5 இன்ச்சு மார்க் பண்ணோம் பாருங்கள். அந்த 2.5 இன்ச்சு தான் நம்ம இங்கே அலௌன்ஸ் கொடுக்குறோம். ஃப்ரண்ட்டில் எல்லாருக்குமே 3 கொடுங்க, இந்த இடத்துல எல்லாருக்கும் 2.5 கொடுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இதோட நீளம் எவ்வளோ எடுத்துக்கிறதுன்னு எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னா, பேக் பாடி இருக்கு இல்லைங்களா, அதோட கொஞ்சம் ப்ளஸ் வச்சுக்கோங்க. இல்லை பேக் பாடி அளவுக்கே இருந்தாலும் ஓகே தான். கிளாத் இருந்துச்சுன்னா நீங்கள் எச்சா வச்சுக்கலாம், இல்லாட்டி தேவையில்லை. இதை அப்படியே லைட் பெண்ட் எடுத்துக்கோங்க. 2.5 இன்ச்சு, ஃப்ரண்ட்டில் 3 இன்ச்சு, அவ்வளோதான். அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். அப்புறம் பேலன்ஸ் இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்தில் வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட்டு பட்டிக்காக எடுத்துக்கலாம். இது வந்து 4 பிட்டாக எடுத்துருங்க. மேக்ஸிமம் எல்லாருக்குமே பத்திரும். ரொம்ப பெரிய ப்ளவுஸ்க்கு மட்டும் தான் பத்தாது. அப்போ நம்ம வேறு கிளாத் லைனிங்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இது ஹூக்கு பட்டிக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுவும் அப்ராக்சிமேட் மெஷர்மெண்ட் தான், இதுக்கான மெஷர்மெண்ட் கிடையாது. நான் ஸ்டிச் பண்ணும்போது அதை உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், பேக்கு
ஃப்ரண்ட்டு, ஸ்லீவு, ப்ளஸ் பட்டி, பாட்டம் பட்டி 4, ஹூக்கு பட்டி 2, அவ்வளோதாங்க. இப்போ வந்து லைனிங் கட் பண்ணிக்கலாம், சாரி ஒரிஜினல் கட் பண்ணிக்கலாம். ஒரிஜினல் பாருங்கள், ஒரிஜினலில் வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி முந்தானிக்கு முன்னாடி கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அது வேஸ்ட்டில் தான் போகும். நம்ம அதை விட்டுட்டு 4 ஈக்குவலாக இருக்கிறது மட்டும் நம்ம கரெக்டாக வச்சு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக எடுத்து வச்சு நான் ஃபஸ்ட்டு கை எடுத்துடுறேன். பார்டர் வந்து கைக்கு வர்றதால நான் கையை எடுத்துடுறேன் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து அவங்களோட ஆமோல் அளவுக்கு கை வந்து பத்தலை, அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா விட்டு தான் ஜாயின் பண்ணணும். அது நான் வந்து ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஜாயின் போடுறது எப்படின்னு காட்டுறேன். இப்போ எவ்வளோ இருக்கோ அது 4ஆக மடித்து நம்ம எடுத்துடலாம். ஏன்னா நம்ம பார்டர் வந்து வேஸ்ட் பண்ண முடியாது, பார்டர் வச்சா தான் அழகாக இருக்கும். அதனால் நம்ம சைடு வந்து ஜாயின் போட்டுக்கலாம். சென்டர் மார்க் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம வெட்டி எடுத்துடலாம். அந்த க்ளோஸாக இருக்கிறதையும் நம்ம வெட்டி எடுத்துடலாம். ஓகேங்களா, நம்மளுக்கு 10 நாளும் 10 நம்ம ஒரே சைடு தான் ஸ்லீவ் எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பாடி கிளாத் கிடைக்கும். 2 சைடு எடுத்துட்டிங்கன்னா சில பேருக்கு ரொம்ப பத்தாமல் போயிடும். அதனால் சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். கை வந்து அதே இடத்துல நான் 2 கையும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் பேக் எடுக்கிறேன். நான் வந்து பேக் வந்து லைனிங்கில் வந்து அலௌன்ஸ் கொடுக்க மாட்டேன், நான் பண்ணுற ஸ்டைலில். இதுக்கு மட்டும் நம்ம 1 இன்ச்சு அலௌன்ஸ் கொடுத்துடலாம். ஒரிஜினலில் நம்ம 1 இன்ச் அலௌன்ஸ் கொடுத்துடலாம். வேறு எந்த கரெக்ஷனும் இல்லை, இருக்கிறது அப்படியே வெட்டி எடுத்துக்கோங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, இதை வந்து ஒரிஜினல் வந்து எடுக்கும்போது ஒரு 2-3 mm வந்து நம்ம 1/2 இன்ச்சு கூட நம்ம வச்சா தப்பு இல்லை. கரெக்டாக இதை எடுத்து வச்சுடுங்க. நெக்கிலேருந்து கரெக்டாக நெக்கு எடுத்து வச்சுட்டு கிராஸ் இல்லாமல் கொஞ்சம் கூட சேர்த்து கட் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ராவாக, லைனிங்கில் ஒட்டி வெட்டாமல். ஏன் அப்படின்னா, நம்ம கட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா சில கிளாத் வந்து உள்ளே போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. நம்ம வெட்டும்போது நம்ம கரெக்டாக வெட்ட மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும், ஆனால் தைக்கும்போது எடுத்து பார்த்திங்கன்னா அந்த கிளாத் உள்ளே போயிருக்கும். மேக்ஸிமம் சிந்தட்டிக் கிளாத்லாம் இப்படி தான் இருக்கும். நீங்கள் சில்க் காட்டனில் அந்த அளவுக்கு பிரச்சனை வராது. இருந்தாலும் நீங்கள் எல்லாத்துக்குமே விட்டுட்டிங்கன்னா பெஸ்ட்டு உங்களுக்கு. ஒரு 2-3 mm விட்டுட்டு, சாரி 1/2 இன்ச்சு கூட விடுங்க, இல்லை ஒரு 2-3 mm விடுங்க போதும். அவ்வளோதான், நம்ம பேக் எடுத்தாச்சு. ஃப்ரண்ட்டும் சேம் அதே மாதிரி தான் எடுத்து வச்சுட்டு நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு 2-3 mm விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். சென்டரில் வந்து ஒரு வெயிட் வச்சு கூட நீங்கள் கட் பண்ணிடுங்க, அது மாறாமல் இருக்கிறதுக்காக. ஏன்னா பிகினராக இருந்தால் அது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் அப்படியே கை கொடுத்து கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். எந்த கிளாத்துமே வேஸ்ட் பண்ணாதீங்க. ப்ளவுஸ் பொறுத்த வரைக்கும் கிளாத் பத்தாது. நம்ம எங்கேயாச்சும் மாற்றி எடுத்துட்டாக்குள்ளே நம்மளுக்கு கிளாத் வந்து பத்தாமல் போயிடும். அதனால் கரெக்டாக கிளாத் வந்து மிச்சம் வைக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். அந்த ஆம்ஹோல் மார்க் வந்து ஒரிஜினல்லையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பாட்டம் பட்டி. இதில் வந்து பார்டருக்கு நான் பார்டர் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு பட்டி நம்ம வச்சுக்கலாம். இந்த பட்டியில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் கீழே எக்ஸ்ட்ராவாக விட்டு பட்டி கட் பண்ணிக்கோங்க. ஒரிஜினல்லேருந்து கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடுங்க. பாருங்கள், கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுக்குங்க. அவ்வளோதான். அவ்வளோதான், எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தில் வந்து நம்ம கைக்கு ஜாயின் போடுறதுக்காக எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என் வீடியோஸை கண்டினியூஸாக நீங்கள் பார்க்கலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பை பாய், see you.